ஹாய்! எத்தனை பேர் தூங்குறதுக்கு முன்னாடி இந்த தப்ப பண்ணியிருக்கீங்கன்னு கரெக்ட்டா சொல்லுங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா, நேத்து நைட்டு ஃப்ரிட்ஜில எல்லாம் எடுத்து செட் பண்ணி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஃப்ரிட்ஜ் டோர சரியாவே மூடல. காலையில எழுந்து வந்து பார்த்தா, இந்த வெயிலுக்கு வேர்த்து போற மாரி ஃப்ரிட்ஜ் ஃபுல்லா வேர்த்து தண்ணியா ஊத்தி இருந்தது. ஆஹா! என்னடா இது அப்படின்ட்டு சோதனைன்னு நெனச்சுக்கிட்டு, அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா, கம்பு தோசைக்கு தான் வந்து மாவு அரைச்சு வச்சிருந்தேனா, சரி அத எடுத்து கம்பு தோசை ஊத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, புது கிரைண்டர் வாங்கியிருந்தேன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வீடியோல போட்டிருப்பேன். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, நேத்து கம்பு வந்து இட்லி தோசை மாவு அரைக்கும்போது இதுவும் சேர்த்து அரைச்சேன். ரொம்பவே சூப்பரா அரைச்சிருந்தது. கிரைண்டர் பார்த்தீங்கன்னா, செம்மையா அரைச்சு குடுத்துச்சு. நான் கூட அரைக்குமோ, அரைக்காதோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயந்துக்கிட்டே தான் அரைச்சேன். ரொம்பவே நைஸா சூப்பரா அரைச்சு குடுத்துச்சு. கம்புலாம் வந்து பார்த்தீங்கன்னா, போட்ட ஒரு 5 to 10 மினிட்ஸில செம்மையா அரைச்சிருச்சு. ரொம்பவே சூப்பரா இருந்தது. கம்பு தோசை வந்து ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சேன். சரி கொஞ்சம் கம்போடைய கலர் வந்து கம்மியா தான் இருந்தது. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா, பசங்க கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. "ஏன் க்ரீனா இருக்கு? ஏன் எல்லோவா இருக்கு?" அப்படின்ட்டுலாம். சரி நெக்ஸ்ட் டைம் கொஞ்சம் கூட போட்டு அரைச்சுக்கலாம். இந்த வாட்டி கொஞ்சம் கம்மியா போட்டுக்கலான்ட்டு. நைட்டே வந்து பார்த்தீங்கன்னா, சாம்பார் சேர்த்து வச்சுட்டேன். நைட்டு வந்து இட்லி சுட்டிருந்தேனா, அப்போ வந்து சாம்பார் வச்சுட்டேன். டிஃபன் சாம்பார். ஏன்னா சாட்டர்டேன்றனால காலைல கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்துக்கிற மாரி இருக்கா. அதனால சரி டக்குன்னு எழுந்தோமா, சாம்பார் சூடு பண்ணிவிட்டு தோசை மாவு எடுத்து தோசை ஊற்றி சாப்பிட்டுட்டோன்னா, சாட்டர்டேல மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சிருது இல்லையா? அதனால வந்து பார்த்தீங்கன்னா, அப்படி பண்ணிக்கிட்டேன். நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா சப்ஸ்கிரைப்